தொடர்ந்து நம்மோடு பேசுவதற்காக மதிமுகவிலிருந்து திரு துரை வைகோ இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் சார். உதயநிதிக்கு துணை முதலமைச்சர் பதவி கொடுக்கப்பட்டிருக்கிறது. மேலும் அமைச்சரவையிலும் மேலும் சில முக்கிய மாற்றங்களும் செய்யப்பட்டிருக்கின்றன. இது பற்றி உங்களுடைய பார்வை என்ன? முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்கள் சில நாட்களுக்கு முன்பு மாற்றம் இருக்கும், ஆனால் ஏமாற்றம் இருக்காது என்று சொன்னார்கள். அவர் கூறியவாறே ஒரு சிறப்பான அறிவிப்பு. அன்பு சகோதரர் உதயநிதி அவர்களுக்கு துணை முதல்வர் பதவி அளிப்பது நான் வாழ்த்துகிறேன். ஏனென்றால் அவருடைய கடந்த 3 ஆண்டுகளாக அவர் விளையாட்டுத்துறை மட்டுமல்ல ஸ்பெஷல் ப்ராஜெக்ட் இம்ப்ளிமெண்டேஷன், சிறப்பு திட்டங்களை அமல்படுத்துவது, அது குறித்து அவர் ஆற்றிய பணிகள் நான் கேள்விப்பட்டவரை தமிழ்நாட்டு கடந்த 3 ஆண்டுகளாக அரசினுடைய பல்வேறு சிறப்பான திட்டங்களை, அந்த திட்டங்கள் மிகவும் சிறப்பான முறையில் அமல்படுத்தி இருக்கிறார்கள் என்றால் அதற்கு சகோதரர் உதயநிதி அவர்களின் பங்களிப்பு பெருமளவில் உண்டு. ஆகையால் அவருக்கு இந்த வாய்ப்பு, இந்த துணை முதல்வர் என்ற வாய்ப்பு அவருக்கு மட்டுமல்ல, அவரால் தமிழகம் பயன்பெறும் என்று நான் நம்புகிறேன், நான் வாழ்த்துகிறேன். துணை முதலமைச்சர் பதவி நியமனம் என்பது நடக்க வேண்டும் என்பதற்கான அவசியம் இப்ப என்ன எழுந்திருக்கு என்ற கேள்விகளை எதிர்க்கட்சிகள் எழுப்பினாங்க. அதற்கான உங்களுடைய பார்வை என்ன? அது பற்றி உங்களுடைய பார்வை? நான் தனிப்பட்ட முறையில அவருடைய செயல்பாடுகள், நம்முடைய மாண்புமிகு அமைச்சர் சகோதரர் உதயநிதியுடைய செயல்பாடுகள் அஸ் எ மினிஸ்டர் எப்படி அவர் கான்ட்ரிபியூட் பண்ணிக்காரு பார்க்கும்போது, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி விளையாட்டுத்துறை மட்டுமல்ல, அந்த ஸ்பெஷல் ப்ராஜெக்ட் இம்ப்ளிமெண்டேஷன் தமிழ்நாட்டு அரசு கடந்த 3 வருடங்களாக அந்த செயல்படுத்திய அந்த சிறப்பு திட்டங்கள், அதை எப்படி அந்த நம்முடைய அரசு அதிகாரிகள் எப்படி அதை சிறப்பான முறையில அதை செயல்படுத்துறாங்க, அது குறித்த அவருடைய பங்களிப்பு ரொம்ப முக்கியமானது. அவர் ஒரு இளைஞர். அவர் இந்த துணை முதல்வர் அந்த பதவி அவருக்கு வரும்பொழுது அவர் சார்ந்த இயக்கம் திமுகவுக்கு மட்டுமல்ல தமிழகமும் பயன்பெறும் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கின்றது. அது நாகையால் நீங்க எதிர்கட்சிக்காரங்க அது இந்த நேரத்தில் அவங்களுடைய ஒரு கிரிட்டிசிசம் வைப்பாங்க, அது எதிர்கட்சிக்காரங்களால அவங்க சொல்றாங்க. ஆனா அவருடைய கடந்த 3 வருடங்களாக அமைச்சராக அவருடைய செயல்பாடுகள் சிறப்பாக இருப்பதால் எங்களை பொறுத்தவரை இந்த முடிவு, அவருக்கு இந்த துணை முதல்வர் இந்த பதவிங்கிறது அந்த அவங்க முதலமைச்சர் இந்த பதவியை அவருக்கு அளித்திருப்பது வரவேற்கத்தக்கது நான் சொல்வேன். இணைப்பில் கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி திரு துரை வைகோ. தொடர்ந்து